பார்க்க போகிற புத்தகம் ஒய் வி ஸ்லீப். மேத்யூ வால்கருங்கிறவங்க எழுதினது. அவங்க 20 வருஷமாக தூக்கத்தை பற்றின ஆராய்ச்சிகள் பண்ணி அதை டாக்டரேட் பட்டம் பெற்றவங்க. அவங்க தூக்கத்தை பற்றின விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களோட ஆராய்ச்சியெல்லாம் பேஸ் பண்ணி அவங்க என்னெல்லாம் நினைக்கிறாங்க தூக்கத்தை பற்றி அப்படிங்கிறத விரிவாக எழுதியிருக்கிற ஒரு புத்தகம். இந்த புத்தகத்தில் என்னெல்லாம் படிக்கிறோம் முதல்ல தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த புத்தகம் எந்த விதத்தில் நம்மளுக்கு முக்கியம் அப்படின்னு சொன்னோம். எப்பவுமே சில புத்தகங்கள் படிக்கும்பொழுது நமக்கு அந்த புத்தகங்கள் கொடுக்கும் படிப்பினை அது நம்மளை நிறைய விஷயங்கள்ல மாற்றும். அதை மாற்றும் போது சில சமயம் இருங்க, இந்த புத்தகத்தை நான் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு படிக்கலாம் அப்படின்னு சொல்லி கீழே வச்சுட்டு திருப்பி நீங்கள் கொஞ்ச நாள் உங்கள் வாழ்க்கையில் அந்த புத்தகத்தில் படித்ததை அப்படியே அலசி அதில் கொஞ்சம் மாற்றங்கள் கொண்டு வந்து திருப்பி அந்த புத்தகத்தை படிக்கும்பொழுது அந்த புத்தகம் நம்மளுக்கு இன்னும் உபயோகமாக இருக்கும் அப்படின்னு தோண வச்சு நம்மளை பண்ண வைக்கலாம். அதை மாதிரி ஒரு புத்தகமாக தான் இது எனக்கு அமைஞ்சுது. இந்த புத்தகத்தை நான் ஒரு 2020 வருஷம் பக்கத்தில் எடுத்தாலும் அதுக்கப்புறம் ஒரு தடவை கொஞ்சம் 100 பக்கங்கள் படிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் ஆசை போட்டு திரும்பி கொஞ்சம் கொஞ்சமாக படித்து இப்போ தான் முடித்தேன். ஸோ அந்த அளவுக்கு எனக்கு இந்த புத்தகம் ஓரளவுக்கு தாக்கத்தை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். நம்ம வாழ்க்கையில் நம்ம பிறந்த அன்னிலேருந்து பண்ணுற ஒரு முக்கியமான விஷயம், அதுக்கு நிறைய நேரம் செலவிடுறோம். ஆனால் அதை பற்றி நாம் நிறையா தெரிஞ்சு வச்சுருக்கோமா அப்படின்னா இல்லைன்னு தோணுச்சு. இதுவுமே கூட நாம் நம்மை அறிவிப்பதற்காக உபயோகமாகும் அப்படின்னு தோணுது. ஏன்னா இந்த புக்கம் படிக்கும்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறதையே பற்றி எனக்கு நிறையா தெரியல அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் ரொம்ப மேலோங்கி வந்துச்சு. அதுக்கப்புறம் தூக்கம் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது எப்பவுமே இந்த காலத்தில் அதுவும் என்ன ஆயிடுச்சு, நிறையா சோஷியல் மீடியா இன்டர்நெட் யுகம் வந்ததுக்கப்புறம் தூக்கத்துக்கு அவ்வளவா முக்கியத்துவம் கொடுக்காத மாதிரி இருக்குது. ஏன்னா எப்பவுமே வெளிச்சம் இருக்கிறதுனால, எப்பவுமே இன்டர்நெட் கம்ப்யூட்டர்லாம் இருக்கிறதுனால எல்லாரும் தூக்கத்தை குறைச்சி நிறைய நேரம் வேலை செய்யறதுல இருக்காங்க. அண்ட் தூக்கம்ங்கிறது சோம்பேறித்தனத்தை குறிக்குது அப்படிங்கிறாப்புல ஒரு எண்ணத்துலையும் போகுது. ஆனால் மக்கள் காலமாக தூங்குறது ஏதாவது ஒரு காரணம் இல்லாமல் இருக்காது. அண்ட் அந்த தூக்கம் நம்மளுக்கு தானாகவே வருது இயற்கையா அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக ஏதோ ஒரு பெரிய உள்ளர்த்தம் அதில் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இந்த புக்கை நான் எடுத்தேன். இந்த புக்கை படிக்கும்போது என்னெல்லாம் விஷயங்கள் நம்மளுக்கு தெரிய வருது அப்படிங்கிறத 1 by 1 பார்க்கலாம். முதல்ல நமக்கு எதுக்கு தூக்கம் தேவை, மக்கள் எப்படி விதவிதமாக தூங்குறாங்க, விதவிதமான மக்களுடைய தூக்கம்ங்கிற பிஹேவியர் பேட்டர்ன் எப்படி இருக்கு. சில பேர் ராத்திரி நல்லா தூக்குவாங்க, சில பேர் ஒரு விடிய காலை வரைக்கும் முழிச்சிருந்து அதுக்கப்புறம் அவங்களால தூங்க முடியும். சில பேரால் ராத்திரி தூங்கவே முடிய மாட்டேங்குது, வயசானவங்களை எடுத்துக்கலாம். ஆனால் பகல் வேலைகளில் நல்லா தூங்குவாங்க. ஸோ வெவ்வேறு காலகட்டங்களில் வெவ்வேறு வயசில் வெவ்வேறு விதமான மனிதர்கள் எப்படிலாம் தூங்குறாங்க, அதில் என்ன வேற்றுமைகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி முதல்ல சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தூக்கத்தோட மனிதர்களுடைய தூக்கம் இருந்தாலோ தூக்கம் இல்லாத போதோ மனிதர்கள் எப்படி தன்னைத்தானே எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லியிருக்காங்க. தூக்கம் இருக்கும்போது ஒருத்தர் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுறவங்க, தூக்கம் இல்லாத போது எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் தூக்கம்னா என்ன, தூக்கத்துக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்ன, தூக்கம் ஏன் நமக்கு முக்கியம், இப்போ தூங்குறதுனால எப்படி நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கிறது பாடி ரீஎனர்ஜைஸ் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே நேரத்தில் மூளையும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்குது அப்படின்னு சொன்னாலும் மூளை தூக்கத்துக்குள்ளால என்னெல்லாம் விதங்களில் செயல்படுது, எப்படி தன்னைத்தானே நாம் ஏன் தூங்கிட்டு எந்திரிச்சா அப்படியே பயங்கர ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுறோம், அதுக்கு என்னெல்லாம் உணர்வுகள் காரணம் அப்படிங்கிறத பற்றி பேசியிருக்காங்க. அப்புறம் தூக்கம் அப்படிங்கும்போது உடம்புக்குள்ளால என்னென்ன மாற்றங்கள் நடக்குது, அது எப்படி முதல்ல சில பகுதி தூக்கத்தை நான் ரேபிட் ஐ மூமெண்ட் ஸ்லீப்புங்கிறாங்க. அதாவது அதில் கண்கள் பெருசாக அசைவே இருக்காது, அப்போது மூளைகள் நன்றாக தூங்கி கொண்டிருக்குது அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் ரெம் ஸ்லீப் அப்படிங்கிறாங்க, ரேபிட் ஐ மூமெண்ட் ஸ்லீப். அப்போது உங்களோட மூளை கொஞ்சம் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கும், ஆனால் உடம்புல இருக்க மற்ற பகுதிகள் உடம்பு அப்போ ரெஸ்ட் எடுக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால்தான் அந்த ரெம் ஸ்லீப்புங்கிறது போது உங்களுக்கு ட்ரீம்ஸ்லாம் வரலாம், கனவுகள் வரலாம். அந்த கனவுகள் மோஸ்ட்லி விடிய காலையில் கனவுகள் நிறையா இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, முதல்ல உங்களோட மூளை அதற்கு தேவையான அனைத்து விதமான ரெஸ்ட்டையும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் உடம்பு அந்த ரெஸ்ட்டை ஃபுல்லாக கன்சியூம் பண்ணிக்குது. தூக்கத்தை ஒரு சமாதி நிலை அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம், அது ரைட்டு தானா
அத மாதிரி தான் உணர்வுகள் இருக்குமா? அத மாதிரி விஷயங்கள் எல்லாமும் இதுல வந்து சொல்றாங்க. தூக்கம் எப்படி வந்து ஒரு சைக்கிள்ல இருக்கு. நீங்க வந்து வெளிச்சத்த பார்த்தாலும் பார்க்கலனாலும், நீங்க கேவ்க்குள்ளாலேயே போனா கூட வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு விதமான நேரங்கள்ல தூக்கம் வந்துருது. இப்ப நீங்க தெளிவா பார்த்துக்கிட்டீங்கன்னா, நீங்க இப்ப அமெரிக்காவுக்கு போயிட்டு திருப்பி வந்தீங்கன்னா வந்து, உங்களுக்கு தூக்கம் மாறி இருக்கிறதுனால உங்க உடம்பே வேற விதமா இருக்கும். ஆனா அதே நேரத்துல அங்க போய் தூங்கலாம் அப்படின்னு நெனச்சா உங்களால தூங்க முடியாது. ஏன் அத மாரி இருக்கு? நம்ம உடம்பு எப்படி பழக்கப்பட்டிருக்கு? ஒரு நாளும், ஒரு தூக்க சைக்கிளும் எப்படி பழக்கப்பட்டிருக்கு? உள்ள என்னெல்லாம் விதமான மாற்றங்கள் வருது? எதெல்லாம் சுரக்குது தூக்கத்தும்போது? எப்படி அந்த சைக்கிள் மெயின்டெயின் ஆகுது? அப்படிங்கிறத இன்னும் நல்லா விரிவா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒருவேள நம்மளுக்கு தூக்கம் இல்ல அப்படின்னா, அந்த தூக்கம் இல்லாதவங்களுக்கு எத மாதிரி வியாதிகள், ஆர் என்ன மாரி பிரச்சனைகள் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் வரலாம்? அதுல அவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி மாறும்? மாற வாய்ப்பு இருக்கு. தூக்கம் இல்லாதனால ஒருத்தங்க எப்படி இருப்பாங்க? இல்ல தூக்கம் குறைச்சலா இருந்துச்சுன்னா, அவங்களுடைய அ மாற்றங்கள் என்ன இருக்கும்? அதாவது மறதி வரலாம். இல்ல இப்போ சமீபத்தில பண்ணது ஞாபகம் இல்லாம இருக்கலாம். அத மாரி விஷயங்கள் ஏன் வருது? எப்படி அதனால பிரச்சனையா இருக்கு? அது எது எப்படி ஏன் அந்த பிரச்சனை உருவாகுது தூக்கம் இல்லாதனால? அப்படிங்கிறாப்புல சொல்றாங்க. இதுக்கப்புறம் ஒருவேளை நம்மளுக்கு வந்து தூக்கம் வரல அப்படிங்கிற பிரச்சனை இருக்கும்போது, நம்ம வந்து தூக்குற மாத்திரைகள் உட்கொண்டா, அதனால என்ன மாற்றங்கள் வரும்? அது நிஜமாவே நம்மளுக்கு வந்து அவ்வளோ பயனுள்ளதா இருக்கா? இல்ல அது வெறுமனே வணிக ரீதியா மட்டும் பார்க்கப்படுதா? அப்படி அத வச்சு தூக்கம் வரலன்னா, எப்படி இயற்கையாவே நம்ம தூக்கம் வர வச்சுக்கிறது? என்ன விதமான ஒரு சுற்றுச்சூழல் நாம வச்சுக்கிறது? தூங்க போறதுக்கு முன்னாடி, இல்ல தூங்குற இடத்துல? எதெல்லாம் இன்றைய காலகட்டங்கள்ல நாம கொஞ்சம் குறைச்சுக்கிட்டா, நம்மளோட தூக்கம் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அதே மாதிரி எது நம்மளோட உடம்புல நம்ம உடம்பு எதிர்பார்க்கிற தூக்கம் என்பது எந்த அளவு? அதுல அந்த உடம்பு என்ன மாதிரி நீ தூங்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குது. என்ன குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப் வேணும் அப்படின்னு அது எதிர்பார்க்குது. இத மாதிரி விஷயங்கள பத்தியும் நல்லா விரிவா அலசியிருக்காங்க. இதுக்கப்புறம் ஆ இப்போ இந்த காலத்துல நீங்க பார்த்தீங்கன்னா வந்து, தூக்கம்ங்கிறது குறைச்சலா இருந்தா அது ஒரு பெருமைக்குரிய விஷயமா இருக்கு. அப்படி குறைச்சலா இருக்கும் தூக்கத்தினால என்னெல்லாம் சைட் எஃபெக்ட்ஸ் வருது? ரோட்ல ஆக்சிடென்ட்டா இருக்கலாம். இல்ல உங்களுக்கே வந்து ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் ஞாபக சக்தி குறையறதா இருக்கலாம். இல்ல பல விஷயங்கள நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறாப்புல நினைக்கும்போது, ஒரு குழப்ப நிலைக்கு நீங்க போறதா இருக்கலாம். டிப்ரஷன் வரதா இருக்கலாம். ஸ்ட்ரெஸ் வரதா இருக்கலாம். இது எல்லாமே வந்து தூக்கமின்மைக்கு தூக்கமின்மை இருந்துச்சுன்னா, கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து அதுல பாதிக்கப்படுவோம். அப்படிங்கிறத நல்லா விரிவா கொஞ்சம் கொஞ்சமா வந்து இப்படி இருந்தா அடுத்து என்ன ஆகும்? அடுத்து என்ன ஆகும்? அடுத்து என்ன ஆகும்ன்னு கொண்டு போகும்போது, நம்மளுக்கு வந்து அது பயங்கரமா ஆச்சரியமூட்டுது. ஸோ, இப்போ இதெல்லாம் வச்சு நம்ம பார்க்கும்போது, எப்படி ஒரு முக்கியமான விஷயம், ஒரு மனித சக்திக்கு தூக்கம் என்பது எவ்வளவு ஒரு முக்கியமான விஷயம். அத நாம வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து அதுக்கு இம்பார்ட்டன்ஸ குறைச்சுட்டு வரதுனால, நாமளே நம்மள இழந்து, நாமளே நம்மளோட உடம்ப வந்து கெடுக்கவும் வச்சுக்கிறோமோ! தூக்கம் என்பது பயங்கர மருத்துவ ரீதியான நம்மளுக்கு இயற்கை கொடுத்திருக்கும் ஒரு வரப்பிரசாதம். அத நாம பண்ணாதனால, நம்மளே நம்ம உடம்ப கெடுத்துக்கிறோம். அப்படிங்கிறத கடைசியா அவர் கோட்பாடா சொல்றார். சில விஷயங்கள் கொஞ்சம் மிகையா இருந்தாலும், அந்த மிகையா கொஞ்சம் பயமுறுத்தினா தான் மக்கள் வந்து சரியாவாங்கங்கிறதுக்காக அவர் பண்ணாரோ! அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இதெல்லாம் தவிர, ரொம்ப தொன்மை காலத்துக்கு போய் தூக்கம்னா என்ன? தூக்கத்தோட ஹிஸ்டரி என்ன? மத்த உயிரினங்கள்லாம் வந்து நின்னுகிட்டோ, உட்காந்துகிட்டோ தூங்கும்பொழுது, மரக்கிளைகள்ல படுத்து தூங்கும்போது, மனுஷன் மட்டும் ஏன் ஃப்ளாட்டா படுத்து தூங்குறான்? மத்த உயிரினங்களுக்கெல்லாம் வந்து 12 மணி நேரம், 13 மணி நேரம் தூக்கம் தேவைப்படும்போது, மனிதனுக்கு மட்டும் ஏன் 7 மணி நேரம் தூக்கம் போதுமானதா இருக்கு? எப்படி தூக்கத்த கம்மி பண்ணி, அவன் வந்து தெளிவா இருக்கும் நேரங்கள இன்னும் சற்றே உயர்த்தி கொண்டு, மனிதன் உலகத்தை எப்படி ஆட்டி படைக்கிறான்? அப்படிங்கிறத ஒரு விஷயத்த ஒரு தாட்டாவும் கொண்டு வராங்க. ஆனா அதே நேரத்துல, இத இன்னுமே நம்ம கம்மி பண்ணா, நாம எப்படி ஒரு பிரச்சனைக்குரிய நிலைமைக்கு போவோம்? அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி நாம அன்றாட வாழ்க்கைகள்ல பார்க்கும் பல விஷயங்களுக்கும், பல லாஜிக்கல் திங்ஸையும் ஒரு வேற்று விதமா இன்னும் கொஞ்சம் உள்ள இறங்கி ஆராய்ச்சி பண்ணும்பொழுது, நமக்கு இன்னும் பிரமிப்பாவும், நம்மளுக்கு "ஓ! இதெல்லாம் தான் நடக்குதோ!" அப்படிங்கிறாப்புல இருக்கு. வயதானவர்களுக்கு ஞாபக சக்தி இல்லாததெல்லாம் பார்க்கும்போது, "ஓ! ஒருவேளை தூக்கமின்மை தான். தூக்கம் இல்லாதனால இப்படி பாடி ரியாக்ட் ஆகுறதுனால அப்படி ஆகுதோ!" அப்படிங்கிறனால நம்மள புரிஞ்சுக்க முடியுது. முக்கியமான விஷயம், நம்மள கண்டிப்பா ஒரு 6 மணி நேரம், 7 மணி நேரம் இந்த புத்தகம் தூங்க வைக்குது. நம்மளுடைய சிந்தனைகளும், நம்மளுடைய எண்ணங்களும், தூக்கத்தின் மேல நம்மளுக்கு இருக்கும் கருத்துக்களும்
தூக்கத்தின் மேல் நம்மளுக்கு இருக்கும் அபிமானமும், தூக்கத்தின் மேல் நம்மளுக்கு இருக்கும் எண்ணங்களும் இந்த புத்தகம் படிச்சா கம்ப்ளீட்டா மாறுது. கண்டிப்பா படிங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில நீங்களும் தூக்கத்துக்கு இன்னும் பல முக்கியங்கள் குடுப்பீங்க. அண்ட் தூக்கத்த ஒரு வரப்பிரசாதமா நெனச்சு எடுத்துட்டு போவீங்க. நன்றி.